திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். உந்திகளிறு உயர்போதம் சித்தியார் பின்றிருவா உண்மை பிரகாசம் வந்தவருள் பண்புவினா போற்றி கொடி பாசமில்லா நெஞ்சு விடு உண்மை நெறி சங்கற்பம் முற்று. திருச்சிற்றம்பலம். 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 இன்னைக்கு நாங்கள் கொடிக்கவி, அதாவது கொடிக்கவி அருளியது உமாவதி சிவாச்சாரியார். எங்களுக்கு உமாவதி சிவாச்சாரியார்ட்ட வரலாறு தெரியும். அந்த வரலாறுக்குள்ளேயே இந்த கொடிக்கவி பாடினது வருகுது. இப்ப நாங்கள் அதை படிச்சு தெரிஞ்சு கொள்ள போறோம். இப்ப தனாவாசியுங்க. கொடிக்கவி என்னும் இந்நூல் மெய்கண்ட சாத்திரங்களுள் 11ஆவதாக வைத்து எண்ணப்படுவது. இது மொத்தம் 4 பாடல்கள் மட்டுமே கொண்டது. இதன் முதற் பாடல் கட்டளை கலித்துறையாப்பிலும் மற்ற 3 பாடல்களும் வெண்பாயாப்பிலும் அமைந்தவை. அளவில் மிக சிறியதான இந்த நூல் தனிச்சாத்திர நூலாகவே கருதப்படுகின்றது. இதனை இயற்றி அருளியவர் உமாவதி சிவம். இந்நூல் எழுந்தது பற்றி ஒரு வரலாறு. பொருங்கவா செல்வநாயகமா முதலாவது பந்திய கட்டளை கலித்துறை யாப்பண்டா என்ன, வெண்பாண்டா என்னன்ற ஒரு கவலாங்கப்படுத்துங்க. கட்டளை கலித்துறை என்றதை விளங்கப்படுத்துறதா? இல்ல, அந்த முதல் பந்தியா அப்படியே படிச்சோருக்கா விளங்கப்படுத்துங்க. அவ படிச்சுட்டா தானே இல்லையா? படிக்கட்டா? நீங்க படிச்சு விளங்கப்படுத்துங்க. அது நான் படிச்சா விளங்கப்படுத்த நல்லது. கொடிக்கவி என்னும் இந்நூல் மெய்கண்ட சாத்திரங்கள் 11ஆவதாக வைத்து எண்ணப்படுவது. இது மொத்தம் 4 பாடல்கள் மட்டுமே கொண்டது. இதன் முதற் பாடல் கட்டளை கலித்துறை யாப்பிலும் மற்ற 3 பாடல்களும் வெண்பாயாப்பிலும் அமைந்தவை. அளவில் மிகச் சிறியதான இந்த நூல் தனி சாத்திர நூலாகவே கருதப்படுகிறது. இதனை இயற்றி அருளியவர் உமாவதி சிவம். இங்கே இந்த 4 பாடல் கொடிக்கவியிலே காணப்படுகின்ற 4 பாடல்களில் முதலாவது பாடல் கட்டளை கலித்துறை யாப்பு முறையிலே, எங்களுடைய தமிழ் பாரம்பரியத்திலே பாடல்கள் இயற்றப்பட்ட பாடல்களில் ஒரு வகை கலித்துறை யாப்பு. இந்த கலித்துறை பாடல்கள் எழுத்து எண்ணி கட்டளை கலித்துறை என்று சொல்றது. அது எழுத்து எண்ணி பாடப்படுவது. நிதியசையை முதலாவதாக கொண்டு வந்தால் 17 எழுத்துக்களும், நேரசையை முதலாவதாக கொண்டு வந்தால் 16 எழுத்துக்களும் கொண்டதாக ஒரு அடி அமைந்திருக்கும். அந்த ஒரு அடியிலே அதே போல 4 அடிகள் கொண்டதாக அந்த பாடல் அமைந்திருக்கும். அது கட்டளை கலித்துறை பாடல் அமைப்பு. அதே போல அடுத்த 3 பாடல்களும் வெண்பாயாப்பில் அமைந்திருப்பவை. இந்த வெண்பா அநேகமாக எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அதற்கான தலைகளோடு கூடிய அமைப்பிலே இந்த பாடல் அமைந்திருக்கும். அதுவும் 4 அடிகளை கொண்டது. முதல் 4 அடிகளும் 4 சீர்கள், 3 அடிகளும் 4 சீர்கள் கொண்ட அளவடிகளாக அமைந்திருக்க, ஈற்றடி கடைசி அடி மட்டும் சிந்தடியாக அமைந்து, அதாவது 3 சீர்கள் கொண்ட அடிகளாக அமைந்ததாக காணப்படுவது வெண்பா யாப்பாகும். இந்த அளவிலே அந்த ஒரு 4 அடிகள் கொண்ட இந்த பாடல் 4 பாடல்கள் கொண்ட அமைப்பிலேயே இந்த கொடிக்கவி பாடல் அமைந்திருப்பது சிறப்புக்குரியது. அப்ப இங்க கொடிக்கவியில முதல் 3 பாடல்களையும் கட்டளை கலித்துறை யாப்பிலையும் மற்ற 3 பாடல்களையும் வெண்பா யாப்பிலும் அமைந்தவை. அப்ப அந்த முதல் 3 பாடல்களும் அந்த முதற் பாடல் கட்டளை கலித்துறை முதல் பாடல் தான் ஒரு பாடல், மற்ற 3 அப்ப எல்லாமே 4 பாடல்கள். அப்ப அது இப்ப எங்களுக்கு கட்டளை கலித்துறை யாப்பும் வெண்பான்றது என்னண்டு விளங்கி இருக்கு. இதை இயற்றிய ஒரு மாசம் இந்நூல் எழுந்தது பற்றிய ஒரு வரலாறு கூறப்படுது. ஆசிரியர் உமாவதி சிவம் தில்லைவாழ் அந்தனருள் ஒருவர்.
அருள் நூல்களிலும் வேதத்திலும் தேர்ச்சி பெற்றுடையவர். இவருடைய எல்லையற்ற கல்வியினாலும் ஒழுக்கத்தினாலும் பல்லக்கில் செல்லவும் பகல் விளக்கு எடுக்கவும் சின்னங்கள் பரிமாறவும் உரிமை பெற்றிருந்தார். ஒரு நாள் அவ்வாறு அவர் பல்லக்கில் செல்லும் போது சந்தான குரவருள் 3ஆமவர் ஆகிய மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவத்தை நோக்கி பட்டகட்டையில் மரத்தால் அமைக்கப்பட்டது என்பதையும் பகலிலும் பணியாளர்கள் விளக்கு ஏந்தி முன் செல்வதால் இவரை பகற்குருடி எனவும் எள்ளலாக குறிப்பிட்டார். அப்ப இந்த கொடிக்கவி எழும்பினத்துக்கே அவற்ற வரலாறத்தான் கூறப்படுறது. அதுக்கு என்னன்னு சொன்னா, இவர் இந்த தில்லையம்பதியில மதுரை சிதம்பர கோயில்ல தில்லைவாழந்தனர்கள் 3000, அவர்களில் இவரும் ஒருவர். அவர் என்ன, இந்த சுமாசுவாச்சாரியார் அருள் நூல்களும் வேதத்திலும் தேர்ந்த பயிற்சி. இவருடைய எல்லையற்ற கல்வியினால, இவர் ஒழுக்கத்தினாலும் இவருக்கு அங்க அந்த ஆலயத்தில பூசை செய்யவும் பல்லக்கில போகவும் பகல் விளக்கு எடுக்கவும் சின்னங்கள் பரிமாறவும் உரிமை பெற்றார். ஒரு நாள் அவர் பல்லக்கில போகும்போதுதான் இவர் பல்லக்கில் ஏறி இருந்து வாரார். ஆக்கள் தூக்கி கொண்டு வரினம் முன்னுக்கு விளக்கு பகல். அப்ப இங்க மறைஞான சம்பந்தர் அவர் இந்த புறச்சந்தான குரவர்ல 3ஆமவர். 1ஆமவர் மெய்கண்டர், 2ஆமவர் அருள்நந்தி சிவாச்சாரியார், 3ஆமவர் மறைஞான சம்பந்தர். பயணித்தார் உமாசுவாச்சாரியார் அவருக்கு மறைஞான சம்பந்தருக்கு மாணவர் அவரை போற. அப்ப அவர் இப்படி போக இவர் அங்க அப்பாவைக்கு குருவாயும் இல்லை மாணவனாயும் இல்லை. இவர் தில்லைவாழந்தனர் கோயிலுக்கு போய் பூசை செய்து போட்டு வாரார். இவருக்கு என்ன பட்டகட்டையில ஒரு செத்த மரத்துல அவர் அதை போட்டு தான் அப்படி போறதே அவர் ஒரு தனக்கு கிடைத்த ஒரு மரியாதை கௌரவமாக நினைச்சு இவர் இருக்கிறார். அதைத்தான் இவர் அந்த சொல்றார், பட்டகட்டையில் பகல் குருடு போகுது என்று சொல்ல. இச்சொற்களை கேட்டவுடன் தனபடிங்கோ, இச்சொற்களை கேட்டவுடன் ஞானம் கைவர பெற்றவராக பல்லக்கில் இருந்து இறங்கி மறைஞான சம்பந்தரை சென்று வணங்கி அவரை தனது ஞான ஆசிரியராக ஏற்றுக்கொண்டார் உமாபதி சிவனார். ஒரு முறை மறைஞான சம்பந்தர் தில்லை நகர் தெருவில் நெசவுக்காக பாவாற்றி கொண்டிருந்தவர்களிடம் அவர்கள் வைத்திருந்த உப்பில்லாத கஞ்சியை தன் கையில் வாங்கி ஏந்தி குடித்தார். அப்போது அவர் புறக்கை வழியொழிய எச்சிலை ஆசிரியர் உமாபதி சிவம் ஞான ஆசிரியருடைய திருவரு பிரசாதம் என்று ஏற்றி அருந்தினார். அதை விளங்கப்படுத்தும். இப்ப நெசவுக்காக பாவாட்டி கொண்டிருந்தோம். நெசவுக்காக அங்க அந்த பசை செய்கிறது, அந்த கஞ்சிக்குள்ளதான் அந்த நூல்களை போட்டு ஏதோ செய்யறதாக்கும் பாவாட்டி கொண்டிருந்தவரிடம். சரி, அந்த பந்தி அப்படியே விளங்கப்படுத்தும். சொற்களை கேட்டவுடன் இப்படி போறத பார்த்துட்டு மறைஞான சம்பந்தர் இப்படி சொல்றத கேட்ட உடனே எப்படி சொல்றத பகலிலே கட்டையில் பகல் குருடு செல்கின்றது என்று சொன்ன உடனே இவர் அச்சொல்லை கேட்ட உடனே அந்த ஞானம் கைவர பெற்றபடியால உடனே அவர் என்ன செய்யறாருன்னா அந்த பல்லக்கில இருந்து இறங்கி மறைஞான சம்பந்த சென்று வணங்கி அவரை தனது ஞான குருவாக ஏற்றுக்கொள்றார். இப்படி ஏற்றுக்கொண்டிருக்க ஒரு நாள் ஒரு முறை திருஞான சம்பந்தர் தில்லை நகர்ல மறைஞான சம்பந்தர் தில்லை நகர்ல தெருவில இந்த நெசவாக்காக இந்த பசகாய்ச்சிறதாம். அந்த பசைய அவர் உப்பில்லாத அந்த கஞ்சிய தன் கையில வாங்கி ஏந்தி குடிக்க, அப்போது அந்த புறங்கையால வளைஞ்சு கொண்டிருந்த அந்த இதை எடுத்து உமாபதி ஒழுகிய மிச்சிலைன்னா மிச்சிலையத்தால் எச்சிலன்னு நாங்கள் மாறி வந்துட்டுது. அப்ப ஒழுகிய மிச்சமாயிருந்த அந்த அந்த மிச்சிலை அந்த ஆசிரியர் உமாபதி சிவம் அந்த வாங்கி அத குடிச்சிட்டார். குடிக்கிறவர்
ஞான உமாசிவம் என்ன சொல்றார்? இது திருவருட்பிரசாதம். ஆசிரியர் திருவருட்பிரதாசம் என்று அதை அருந்தினர். நீங்க வாடியுங்க சில நாயம்மா இதனை பொறாத தில்லைவாழ் அந்தணர்கள் தாழ்ந்த குலத்தவர் தந்த கஞ்சியை உண்டதனால் ஆசிரியர் உமாபதி சிவம் சாதி ஆசாரத்தினின்றும் வளவினார் என்று குற்றம் சாட்டி அவரை தம் சாதியினின்றும் நீக்கி வைத்தனர். அதன் பின் ஆசிரியர் உமாபதி சிவம் தில்லியை அடுத்த கொற்றவன்குடியிலே மடம் அமைத்து வாழ்ந்திருந்தார். அதை விளங்கப்படுத்துங்க அந்த பந்திய. அதுல அந்த கஞ்சியை குடிச்சதால அந்த அவருடைய அந்த அந்தணர் குலத்திலேயே தில்லிவாழ் அந்தணர்கள் குலத்தில் பிறந்தவர் தான் உமாபதி சிவம் என்ற எங்களுடைய நூலாசிரியர், கொடிக்கவி நூலாசிரியர். அவர் அந்தணர் குலத்திலேயே பிறந்து தில்லை இறைவனுக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையிலே இருந்தவர். அவ்வாறு இருந்த ஒருவர் அந்த அந்தணர் குலத்திலே இன்னும் ஒரு கொஞ்சம் குறைவான ஒரு குலத்தை சேர்ந்தவர் தான் மறை. இல்ல 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 இதனை பெறாத தில்லைவாழ் தாழ்ந்த இந்த தாழ்ந்த நெசவு தொழில் செய்ததான் தாழ்ந்த குலத்தவர் என்று சொல்லினா. ஆழ்ந்த குலத்தவர் தந்த கஞ்சியை உண்டதுனால இந்த நெசவு தொழில் ரீதிய அங்க அந்த ஒரு சாதியலை வச்சிருக்கணும். சம்பந்தரும் ஒரு அந்தனர் தான். ஆனா அந்த இதுக்குள்ள பூசை செய்யற அளவுக்கான இது இல்ல அவர்கிட்ட. இந்த பந்தியில சொல்லி இருக்கிறது இந்த நெசவு தொழிலாளர். அது அவர்கிட்ட கஞ்சிய குடிச்சதாலே அந்த அந்த கஞ்சிய அவருடைய கைகள்ல ஏந்தி அந்த தாழ்ந்த குலமண்டிவர்கள் கருதுகின்ற அந்த நெசவு தொழில் செய்கின்றவர்கள் பசியோடு இருந்த அந்த மறைஞான சம்பந்தர் கொடுத்த கஞ்சிய அவருடைய நிறைய வாக்குறார்கள். அந்த நிறைய வார்த்து அந்த கஞ்சி அவர் குடிச்சு மிகுதி அவருடைய முழங்கை வழியாக வழிஞ்சு வருது. அந்த வழிஞ்சு வந்த அந்த கஞ்சியை இவர் திருவருட்பிரசாதம் என்று குடிக்கிறார் அந்த கஞ்சியை. அந்த அப்படி குடிக்க அவைகள் அதை கேள்வியுற்ற தில்லைவாழ் அந்தணர்கள் என்ன செய்யணும்டா, இவர் ஒரு தாழ்ந்த தங்களுடைய குலத்தை சேர்ந்த ஒருவர் ஆசாரத்தில இருந்து ஒரு சாதி ஆசாரம் வந்து ஒருதருக்கு ஒருதர் அதுக்கு அந்த சாதி விட்டு சாதி மாறி போற இல்லை என்ற ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு காலம் அது. அந்த காலத்துல அவர் அந்த கஞ்சியை அப்படி குடிச்சு அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அந்த நிலையை பார்த்த உடனே அவைகள் தங்கட கோயில் சேவையில இருந்து அவரை நீக்கி வைக்கணும். அவரே அந்த கோயிலுக்குள்ள விட இல்லை, அவரே அந்த பூசைக்கு எடுக்க இல்லை, அவருக்குரிய அந்த மாலை மரியாதைகள் அந்த வட்டங்கள் அந்த பரிவட்டங்கள் சாத்தி வார அந்த அதை அவருக்கு வழங்க இல்லை. அந்த நிலையில தான் அவர் அந்த கோயிலுக்கு போக முடியாத நிலையில தன்னுடைய குரு இருந்த இடத்துக்கு கிட்ட தில்ல அந்த கொற்றவன்குடி என்ற இடத்துல ஒரு மடம் அமைச்சு அவருக்கு கிட்டி அவர் ஒரு கொட்டகை மாதிரி போட்டா அதுலதான் அவர் இருந்து வாழ்ந்து பாரு. அப்போது தில்லை திருக்கோவிலில் நான் வாசிக்கிறேன். அப்போது தில்லை திருக்கோவிலில் திருவிழா தொடங்கிட்டது. அந்த நேரம் பார்த்து இந்த தில்லை கோயிலில திருவிழா தொடங்கிட்டு அந்தணர்கள் கொடியேற்ற முனைந்தர். மற்ற இந்த உமாசிவம் இப்ப அந்த கோயிலுக்கு போறையில இவர்கள் தடுத்து விட்டார்கள். அப்ப அந்த நேரம் பார்த்து இந்த மற்றும் இருந்த அந்தணர்கள் எல்லாரும் சேர்ந்து கொடியேற்ற முனைந்த போது எவ்வளவு முயன்றும் கொடியேறவில்லை. அந்நிலையில் அம்பலவான பெருமான் திருவருளால் உமாபதி சிவம் வந்தால் கொடியேறும் என்று விண்ணிலே ஒரு திருவாக்கு எழுந்தது. அதனை கேட்டு அஞ்சிய அந்தணர்கள் ஆசிரியர் உமாபதி சிவத்தை அணுகி தங்கள் செயலுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டு அவரை தக்க சிறப்புகளுடன் தில்லை கலைத்து வந்தனர். அப்ப கொடியேறாமல் இருக்க இவைகள் பல வகையிலும் முயற்சி செய்தும் அந்த கொடியேறவில்லை. அப்ப அந்த நிலையில தான் இறைவன் சிவபெருமான் அம்பலவான பெருமான் திருவருளால உமாபதி சிவம் வந்தால் தான் கொடியேறும் என்று ஒரு விண்ணில இருந்த ஒரு திருவாக்கு வேற. அதை கேட்ட இந்த அந்தணர்கள் அஞ்சி நடுங்கி ஆசிரியர் உமாபதி சிவத்தை அணுகி தங்கள் செயலுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டு அவரை தக்க சிறப்புகளுடன் தில்லைக்கு அழைத்து வந்தனர். தனவாசிங்கோ திருக்கோயிலின் முன்பு வந்து கொடிமரத்தின் அருகே நின்று அக்கொடிக்கவியின் முதலாவது பாடலை உமாபதி சிவம் அருளி செய்த அளவிலே தடை ஏதுமின்றி கொடி தானாக மேலேறிற்று.
அதன் பின்னர் அடுத்த 3 பாடல்களை மருளிச் செய்து உமாபதி சிவம் நூலை நிறைவு செய்தார். எனவே இந்நூல் கொடிக்கவி அல்லது கொடிப்பாட்டு என்று வழங்கலாயிற்று. இதுல என்ன சொல்லினா? இதுல அந்த திருக்கோயிலுக்கு முன்னுக்கு இந்த கொடிமரத்துல இருந்த அருகிலே நின்று அந்த கொடுக்கவிய அவர் முதலாவது பாடல உமாவதி சிவம் பாடுறார். பாடின உடனே எந்த தடையும் இல்லாமல் இந்த கொடிதானாக ஏறிட்டு மேலே ஏறிட்டுதாம் அந்த கொடி இது. அதன் பின்னர் அடுத்த 3 பாடல்களை பாடியவர் உமாபதி சிவம் நூலை நிறைவு செய்தார். அதனுடைய 4 பாடல்கள். எனவே இந்நூல் கொடிக்கவி அல்லது கொடிப்பாட்டு என்று வழங்கலாயிற்று. இந்த உமாபதி சிவம் பாடி இந்த பாடலை பாடி இறைவனர்களால கொடியேற்றினபடியால் அது கொடிக்கவி. சொல்லுநாயம்மா அடுத்த பாட்டை படியும். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும், எனினும் இருளடராது உள்ளுயிர்க்குயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்துளதேனும் திரிமலத்தே குளிக்கும் உயிரருள் கூடும்படி கொடி கட்டினனே. வாசியுங்க பொழிப்பை. விளக்கமா இல்ல தொடர்ந்து படிக்கலாம்? விளக்கமா? நான் சொல்றது உங்களுக்கு லேட் ஆகி வருது. கேக்குது இல்ல, உங்களோட சவுண்டு குறைவா இருக்கு எனக்கு. அதே நான் ஃபுல் சவுண்ட். இது பொருளா நான் வாசிக்கிறேன். நல்லா கேக்குது. சிவ வாசிக்கிறேன். விளங்கப்படுத்துங்க. பாடலுக்குரிய விளக்கம்: ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். சிவஞான பேரொளிக்கும் சிவஞான பேரொளிக்கும் ஆணவமாகிய கார் இருளுக்கும் இடம் கொடுத்து நிற்பது உயிர் ஒன்றே. உயிரில் பதிஞானம் மேலிட்டு நின்றால் ஆணவம் ஒளித்து நிற்கும். ஆணவம் மேலிட்டு நின்றால் ஞான பேரொளி விலகி நிற்கும். ஆயினும் இருள் ஒளியை அடர்த்து எழுகின்ற ஆற்றலை உடையதன்று. ஆயினும் இருள் ஒளியை அடர்த்து எழுகின்ற ஆற்றலை உடையதன்று. உயிர்களுக்கு இறைவன் திருவருளால் சற்றே அறிவு விளங்கி தோன்றுமாயினும் உயிர்களின் ஆணவமல சார்பால் அவை மும்மலங்களுக்குள் மூழ்கி கிடக்கின்றன. அவற்றிலிருந்து உயிர்கள் தம்மை தாமே விடுவித்துக் கொள்ளும் வலிமையற்றன. இவ்வுயிர்களை மும்மலங்களிலிருந்து விடுவித்து தீக்கை முறைகளின்படி செலுத்தி திருவருட்பேரொளியிலே கூட்டும்படிக்கு கொடி உயர்த்தினேன் என்றது அவருடைய அந்த பாடலின் பொருள். ஒழிப்பு. அதுக்கு விளக்கங்களும் சொல்லி நம்பாசிங்க. அரசன் ஒருவன். அரசன் நான் வாசிக்கிறேன். நானா? நீங்க தான் ஒரு பாட்டுக்கு ஒரு ஆளு. சரி, ஓகே, நன்றி. அரசன் ஒருவன் கொடி கட்டி ஆளுகிறான் என்றால் அவனுடைய ஆணை அந்த நாட்டில் வாழும் உயிர்களை காப்பதற்காக தடையற்று நிகழ்ந்து வருகிறது என்று பொருள். இவ்வாறு கொடி உயர்த்திய மன்னவன் குடிமக்கள் தன்னால், தன் பரிசனத்தால், கள்வரால், உயிர் தம்மால், ஊனமிகு பகைத்திறத்தால் வருகின்ற அச்சங்களை போக்கி ஆட்சி புரிகின்றான். திருக்கோவிலில் நடைபெறுகின்ற திருவிழாக்களுக்கு முன்னதாக நிகழும் கொடியேற்றம் இறைவன் திருவருள் ஆணை வழி உயிர்களை எல்லா இடர்கடலினின்றும் ஏற வாங்கி பேரின்ப வழியிலே செலுத்துவான் என்பதற்கு உரிய குறியீடாகும். சிவபெருமானின் திருக்கோயில்களிலே உயர்த்தப்படும் கொடி உயரும் திண்கொடி என்று திருஞான சம்பந்தரால் சிறப்பித்து அருளப்படும் விடைக்கொடி. ஒளி எனப்பட்டது இங்கு பதிஞானத்தை குறித்து நின்றது. இருள் என்றது இரு பொருளையும் காட்டாத தன்மையுடைய ஆணவ மலத்தினை. இவ்விரண்டும் தங்குதற்குரிய இடம் உயிர் ஆகிய ஆன்மா ஒன்றே. இரு இயல்புகள் ஓரிடத்திலே கூடி நிற்குமாயெனின் இருளில் இருளாகி இல்லிடத்தில் எல்லாம் பொருள்கள் இலதோ புவி
என்று திருவருட்பயன் உயிரவை நிலையில் உணர்த்திற்று. உயிரை பற்றும் இருள் பேரறிவு புலம்பாகிய இறைவனை பற்றாது என்பதையும், இறைவனின் திருவருள் பதிந்த உயிரையும் பற்றாது என்பதனையும் ஒன்று மேலிடில் ஒன்று ஒழிக்கும் எனினும் இருள் அடராது என்ற சொற்களால் விளக்கினார். உயிர்க்கு உயிராக நிற்கும் இறைவன் உயிரை விட்டு நீங்காதிருந்தும் உயிர் எவ்வாறு இருளில் அளந்திற்று என்ற வினாவிற்கு உள்ளத்துள் நிற்றியேனும் உயிர் புலே வருந்தியேனும் கள்ளத்துள் நிற்றியம்மா யாங்கனம் காணுமாறே என்று அப்பர் பெருமான் திருவாக்கை விடையாயிற்று. தோன்றா துணையாக இறைவன் உயிரோடு இருந்தும் உயிர் ஆணவத்தால் மறைக்கப்பட்டு மும்மலங்களிலும் மூழ்கி கிடக்கிறது. அதனை படிமுறையே முன்னேற்றி சரியை கிரியை யோகம் ஞானம் என்னும் நெறிகளில் செலுத்தி தீக்கை வகைகளையும் அருளி உயிர் அருளோடு கூடும்படி கொடியை ஏற்றினேன் என்பது இந்த பாடலின் பொருளாக காட்டப்பட்டுள்ளது. இப்ப ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் ஒன்றுமே. சரி, இதை நீங்க விளங்கப்படுத்துங்க. உங்களுக்கு என்ன இதுக்குள்ள விளங்கி இருக்குன்னு. நீ அதுல ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் என்றது அந்த ஆன்மாவில சிவஞான பேரொளியும் ஆணவமாகிய இருளும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரே இடம் உயிராக இருக்கிறது, ஆன்மாவாக இருக்கிறது. அந்த ஒன்று மேலிடில் ஒன்று ஒழிக்கும். அப்பவும் ஆணவமலம் மேலிடும் பொழுது அந்த திருவருள் இறைவனுடைய சிவஞான பேரொளி அங்கே தோன்றாது, மறைந்து ஒடுங்கிடும். அதே நேரத்திலே அந்த சிவஞான பேரொளி ஓங்கி மேலிடும் பொழுது அந்த ஆன்மாவானது இறைவனை நம்பி அவரிடம் தன்னை சரணாகதியாக ஒப்படைத்து பஞ்சாக்கர மந்திரங்களை உச்சரித்து மற்றும் அந்த ஒரு குருவினுடைய தீட்சையாலும் அவர் வழிகாட்டுகின்ற சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நெறிகளை படி நடத்தலாலும் அவருடைய ஞான ஒளி மேலெழும். அந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய இருளானது, அந்த ஆணவத்தின் இருள், ஆணவம் அவரை வதைத்து மறைத்து வைத்திருக்கிற அந்த இருளானது விலகிவிடும். இவ்வாறு இந்த இருளும் ஒளியும் சாதாரணமாக வெளி உலகத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது இருள் வரும் பொழுது ஒளி இருக்காது, ஒளி இருக்கும் பொழுது இருள் இருக்காது. ஆனால் அந்த இரண்டும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரே இடம் அந்த உயிராக காணப்படுகிறது. ஒளிக்கும் எனினும் இருளடராது உள்ளுயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்துளரேனும் ஒளிக்கும் எனினும் ஒன்று மேலடில் ஒன்று ஒளிக்கும் என்றாலும் இருள் அடராது, இருளும் அந்த அப்படியே நிறைஞ்சு போகாது. உயிருக்கு உயிராக உள்ளுக்கின்ற தெளிக்கின்ற அறிவும் திகழ்ந்திருந்தாலும் அந்த அப்படி அவருக்கு ஒரு நல்ல ஒரு அறிவு தெளிவு ஏற்பட்டாலும் அவருடைய கர்ம வினை காரணமாக மீண்டும் மீண்டும் அவர் அந்த பாசம் கண்மம் 3 திரிமலம் என்றது ஆணவம் கண்மம் மாய் என்ற அந்த 3 மலங்களும் அவரை திரும்ப திரும்ப அந்த ஆன்மாவை கட்டவும் அவரை மூழ்கி அவரை திரும்பவும் அந்த கீழ்நிலைக்கு கொண்டு வரவும் உன்னிக்கொண்டே இருக்கும். அவ்வாறு இருந்தும் அவர் இந்த தீட்சை முறைய முதலிய குருவினுடைய அருளாலும் அவர் கொடுக்கின்ற நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை போன்ற இன்னும் பல்வேறு தீட்சை முறைகளாலும் சரியை கிரிய யோகம் ஞானம் என்ற படிமுறைகளாலும் அவரை வழிநடத்த வேண்டும் என்று இருக்கு. 7 வகை தீட்சை இருக்குது. 7 வகை தீட்சை இருக்குது. அந்த வகையிலே அந்த இறைவன் எவ்வாறு இந்த ஆன்மாக்களுக்கு இப்படியான ஒரு நல்ல விஷயத்தை நடந்து அந்த ஒவ்வொரு ஆன்மாவும் உய்ந்து அந்த ஆணவ பிடியிலிருந்து உய்ந்து இறைவன் திருவடியை அடைவதற்கான வழியை நடக்க வேண்டும் என்று இந்த கொடியை காட்டினேனே என்று உமாபதி சிவம் அவர்கள் ஐயா அவர்கள் பாடியிருக்கிறார். அடுத்த பந்தியை விளங்கப்படுத்தும். அரசன் ஒருவன் நீங்கதானே வாய்ச்ச நீங்களே விளங்கப்படுத்தும். அரசன் ஒருவன் கொடி கட்டி ஆளுகிறான் என்றா
அவனுடைய ஆணை தான் அந்த நாட்டுல கொடி கட்டி ஆள்றதுன்றது ஒரு நாட்டுக்கும் ஒரு கொடி இருக்கும். அந்த அடையாளம் அந்த நாட்டினுடைய வீரம், அதனுடைய சுதந்திரம், அதனுடைய ஆளுமை திறன், அந்த அஹ், எல்லா சிறப்புகளும், அந்த நாட்டின் வளம், செல்வ வளங்கள் எல்லாத்தையும் காட்டுவதாக, அதுவும் முதலாவதாக அந்த அரசனுடைய அந்த சிறப்பை வெளிப்படுத்துற விதமாக ஒரு கொடி இருக்கும். அந்த அரசன் ஒருவன் அந்த கொடியை கட்டி ஆளுகிறான்டா, அவனுடைய ஆணை அந்த நாட்டில் வாழும் உயிர்களை காப்பதற்குத்தான் அந்த கொடி கட்டப்படுது. அதே மாதிரி தான் இந்த திருக்கோயில திருவிழா காலத்தில் ஏற்றப்படுகிற கொடி இறைவனுடைய அருளாட்சி ஆன்மாக்கள் அத்தனையிலும் படிந்து அத்தனை ஆன்மாக்களையும் இந்த ஆணவ மலபரிவாகம் செய்து அவர்களை ஒரு ஆன்ம ஈடேற்றத்துக்கு வழி நடத்தும் விதமாக இருக்கும் என்றும், அந்த இறைவனுடைய ஆட்சி எவ்வாறு, அந்த அரசனுடைய ஆட்சி எவ்வாறு இருக்கும் என்பதையும் இதிலே தரப்பட்டிருக்கிறது. அதிலே அந்த உயர்த்திய மன்னவனுடைய கொடி குடிமக்கள் தன்னால் தன் பரிசனத்தால் தன்னாலையும் அது பிரச்சனை வரக்கூடாது. அந்த குடிமக்களுக்கு தன்னுடைய தான் பெரும்பாலிக்கிற ஏனைய பரிசனங்களாலும் ஒரு ஒரு குடிசனத்துக்கு பிரச்சனை வரக்கூடாது. கள்வர்களால் என்றது உள்நாட்டு அந்த அவருடைய நாட்டிலேயோ அல்லது புற நாட்டில் இருந்தோ வருகின்ற கள்வர்களாலேயோ உயிர் தம்மால் உயிருக்கு உயிர்களால் வேணிய அந்த காட்டு விலங்குகளால கூட அந்த மக்களுக்கு வேட்டைக்கு அதை நாட்டுக்குள்ள ஊடுருவி வரும். அப்படி வரலாம். மற்றது ஊனமிகு பகை திறத்தார், அந்த ஊனம் மண்டே சொல்லிட்டார் அவர். அந்த பகை என்றது ஒரு ஊனமான ஒன்று, ஒரு நிறைந்த ஒரு அறிவோ பணப்பக்குவம் உள்ள ஒரு ஆளுக்கு பகை என்ற உணர்வு வராது. ஆகவே அவர் அந்த பகை என்றதுக்கு ஊனமிகு என்ற ஒரு சொல்ல பயன்படுத்தி இருக்கிறார். அவ்வாறான ஒரு பகை அரசர்களால் அல்லது ஒருவருக்கொருவர் ஏற்படுகின்ற பகைகளாலேயும் வருகின்ற அச்சங்களையும் மக்கள் அச்சப்பட்டு வாழாதபடிக்கு அந்த அரசனானவன் ஆட்சி புரிவான். அப்படி ஆட்சி புரிகிறான் என்பதை காட்டுவதற்கு தான் அந்த கொடி கட்டி அவன் ஆளுகின்றான் என்பதை இந்த பாடல்ல ஒரு அரசன் எவ்வாறு வாழ வேண்டும் என்றதை போட்டிருக்கு. அதே போல இறைவன் கோயில கட்டப்படுற கொடியும் இறைவனால ஆன்மாக்கள் பரிபாலிக்கப்படுகின்றன என்பதை எடுத்து காட்டுவதற்காக அவர் இதை ஒரு உதாரணத்துக்கு தந்திருக்கிறார். அடுத்து திருக்கோவிலில் நடைபெறுகின்ற திருவிழாக்களுக்கு முன்னதாக நிகழும் கொடியேற்றம் இறைவன் திருவருள் ஆணை வழி உயிர்களை எல்லாம் இடர்கடலினின்றும் ஈர வாங்கி பேரின்ப வழியிலே செலுத்துவான் என்பதற்குரிய குறியீடு. அது நல்ல ஒரு அமைப்பா அந்த சொல்லப்பட்டிருக்கு. அந்த திருக்கோவில நடைபெறும் திருவிழாக்கு முதல் ஒரு கொடியேற்றம் என்ற ஒரு நிகழ்வு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அந்த கொடியேற்றம் நிகழும். அந்த கொடியேற்றத்தின் கருத்தே இறைவன் திருவருள் ஆணை வழி, அவனுடைய திருவருள் ஒரு ஆணை மாதிரி, அந்த ஆணை கட்டளை மாதிரி நடக்கும். அவருடைய திருவருள் அவ்வாறு நினைச்சதை, அவர் இறைவன் நினைச்சதை நிகழ்த்தி முடிக்கும். அதுக்கு மாற்றி இருக்காது. அந்த ஆணை வழி உயிர்களை இல்லா இடர்கடலின், இடர கடல் என்று சொல்றார். அந்த புறவி கடலையும் புறவி கடல் என்று சொல்லுவினோம், இல்லை இடர்கடல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது அந்த ஆன்மா தன்னுடைய புறவி கடலை கடந்து இறைவனை அடைகிறதுக்கு இடையில வரக்கூடிய இடர்கள் அத்தனையையும் ஒரு கடலாக அந்த பார்த்து சொல்லப்பட்டிருக்குதா ஓமானமாக. இடர்கடலினின்றும் ஈர வாங்கி அதிலே இருந்தும் அந்த உயிர்களை காப்பாற்றி பேரின்ப வழியிலே செலுத்துவான் இறைவன் என்றதுக்கு உரிய குறியீடு தான் அந்த திருவிழாக்களின் போது கட்டப்படுகிற கொடியின் குறியீடு. சிவபெருமானின் திருக்கோயில்களிலே உயர்த்தப்படும் கொடியானது உயரும் தின்கொடி என்று சொல்ற. என்றாலும் எருது வாகனம், எருது என்ற இடவம் அப்படியான சொல்ல, அந்த என்ற சொல்லுக்கு கருத்து. அப்ப திருக்கோயில் உயர்த்தப்படும் கொடி உயரும் தின்கொடி என்று திருஞான சம்பந்தரால் சிறப்பித்து அருளப்படும் விடைக்கொடி. அந்த திருஞான சம்பந்தர் தன்னுடைய தேவார பதிகங்கள்ல உயரும் தின்கொடி என்று சொல்றாண்டா. என்ற அந்த ஒரு கொடியில இடப வாகனம் கட்டாயமாக இருக்கும். அந்த அந்த கொடியில இருக்கக்கூடிய ஒரு படத்தை அந்த அதுல குறியீடா சொல்லப்பட்டிருக்கிற இறைவனுடைய வாகனம், அந்த கொடியை அதுல போட்டிருக்கிறதை அதுல சொல்லி அந்த பாடல்ல சிறப்பித்து சொல்லி இருக்கிறேன். அடுத்து ஒளி எனப்பட்டது இங்கு பதிஞானத்தை குறித்து நின்றது. இறைவனை பற்றிய ஒரு ஞானம் ஆன்மாவுக்கிடையிலே ஏற்படும் பொழுது அந்த
ஆன்மாவானது ஆம், ஒரு திடீரென்று தானே இறைவன் பதி இல்லை இறை பசு ஞானத்துல தானே இறைவன் என்று நின்ற ஆன்மா பதிஞானத்தை பெறும் பொழுது ஒளி ஒன்று அந்த ஆன்மாவுக்குள் ஏற்படும். ஒளி என்று அதன் தான் இங்கு குறிக்கப்பட்டுள்ளது. ஒளி எனப்பட்டது இங்கு பதிஞானத்தை குறித்து நிற்கிறது. இருள் என்றது இரு பொருளையும் காட்டாத தன்மையை ஆணவ மலத்தினை ஆணவ மலத்தினைத்தான் அதுல சொல்லி இருக்குது. இருபொருளும் காட்டாதன்றது அந்த அந்த இருளானது தன்னையும் காட்டாது, பொருளையும் காட்டாது. இது மற்ற இனிய பொருளையும் ஒரு இருட்டுக்குள்ள நாங்கள் போய் நின்றோம்னா இருளும் எப்படி இருக்குன்னு தெரியாது, அந்த பொருளும் தெரியாது, அதுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு பொருளும் தெரியாது. இந்த இரு பொருளையும் காட்டாத தன்மையுடைய ஆணவ மலத்தினை தன்னையும் காட்டாது, தன்னை சார்ந்ததையும் காட்டாது. இவ்விரண்டும் உரிய இடமாக உயிர் இருக்குது. ஆணவ மலத்தின் அந்த தன்மையை அப்படியே உயிர் தன்னையும் அறிஞ்சு கொள்ளாது, இறைவனையும் அறிஞ்சு கொள்ளாது. இவ்விரண்டும் தங்குவதற்குரிய இடமாக அந்த இருள் ஒளி ரெண்டுமே அந்த இறைவன் அந்த ஒரு ஆன்மாவிடத்திலே தங்கி இருக்கும். அந்த பதிஞானமும் அவருக்கு இருக்கும். அதே நேரத்திலே அந்த ஆணவம் மலத்தால கட்டுண்டு அதுலேயும் ஒரு திண்டாட்டத்தோடு இருக்குது அந்த ஆன்மா. இரண்டுமே அந்த ஒரு ஆன்மாவில் தங்கக்கூடிய ஒரு இடமாக அந்த உயிர் இருக்கும். அந்த ஆன்மா ஒன்றுதான் அந்த இடம் தங்கக்கூடிய ஒன்று. இரு இயல்புகள் ஒரு இடத்திலே கூடி நிற்குமாயனின் ரெண்டு இயல்புகள் ஒரு இடத்துல இருக்குமா என்றால் இருளில் இருளாகி இல்லிடத்தில் எல்லாம் பொருள்கள் இளதோ புவி என்று திருவருட்பயன் உயிரவை நிலை என்ற திருவருட்பயன் பாடல்ல அதை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. உயிரை பற்றும் இருள் பேரறிவு புலம்பாகிய இறைவனை பற்றாது என்பதையும், அது அந்த உயிரை பற்றி இருள் இருக்கும், ஆனா உள்ளுக்கு இருக்கிற இறைவனை அந்த உள்ளுக்கு இருக்கிற இறை ஒளிய அதை பற்றாது என்பதையும், இறைவனின் திருவருள் பதிந்த உயிரையும் பற்றாது. அப்படி அந்த இருளானது இறைவனுடைய திருவருள் பதிஞ்சதா இருந்தா அந்த இருள் அந்த உயிரையும் பற்றாது என்பதையும், ஒன்று மேலிடில் ஒன்று ஒழிக்கும் எனினும் இருள் அடராது என்ற சொற்களை விளக்கினார். இருள் அடராதென்றா அந்த இருள் ஒரு மறைஞ்சு ஒடுங்கி தன்னுடைய பலி இழந்து நிற்குமே அல்லாது இறைவனை அது பற்றாது, அதே நேரத்துல உயிரையும் பற்றாது. அந்த இருள் அது காரணம் என்னென்னா இறைவனுடைய பேரறிவு புலம்பாய் இறைவனுடைய அந்த ஒளி திருவருள் பதியும் பொழுது அந்த அந்த நிகழ்வு நடக்கும். உயிர்க்கு உயிராக நிற்கும் இறைவன் உயிரை விட்டு நீங்காதிருந்தும் உயிர் எவ்வாறு இருளில் அளந்திற்று என்ற ஒரு வினாவுக்கு உள்ளத்துள் நிற்றியேனும் உயிர் புலே வருந்தியேனும் கள்ளத்துள் நிற்றியம்மா யாங்கனம் காணுமாறு என்று அப்பர் பெருமான் திருவாக்குல சொல்லி இருக்கிறார். அந்த பாடல்லாம் இந்த இதுக்கு விடையாக இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்குது. உயிர்க்குயிராக நிற்கிற இறைவன் உயிரை விட்டு நீங்காது இருந்தாலும் உயிர் எவ்வாறு இருளில் அழிந்திட்டு என்றதுக்கு அந்த ஆன்மா தன் அந்த சார்ந்ததன் வண்ணமாதலும் தன்னுடைய உடலும் அந்த 36 தத்துவங்களுக்குள்ளால இருக்கின்றபடியா அந்த அந்த ஆன்மாவுடைய அந்த உலக இயல்புக்குள்ள பற்றி இறைவனை பற்றாது உலக இன்பங்களை அனுபவித்து உலகத்தின் இன்பங்களை துய்த்து வருகின்ற பொழுது அது உயிர் இறைவனை அறியாது தான் என்ற ஆணவத்திலே மூழ்கி தன்னை சுற்றியுள்ள போகங்களை அனுபவித்து இருளில் அழுந்தி நிற்கும். உண்மையை அறியாத ஒரு நிலையாக அது நிற்பதை அந்த பாடல சொல்லப்பட்டிருக்க நினைக்கிறேன். தோன்றா துணையாக இறைவன் உயிரோடு இருந்தும் உயிர் ஆணவத்தால் மறைக்கப்பட்டு மும்மலங்களிலும் மூழ்கி கிடக்கிறதா. அந்த தோன்றா துணையாக இறைவன் உயிரோடு இருக்கிறான். அப்படி இருந்தும் அந்த உயிரானது ஆணவ மலத்தால மறைக்கப்பட்டு மும்மலங்கள் என்ற ஆணவங்கன்ம மாயை என்ற 3 மலங்கள்ல மூழ்கி கிடக்கிறதால அந்த இறைவன் இருந்தும் இறைவனை அறிய மாட்டாததால தான் அந்த நிலைமை அந்த உயிருக்கு ஏற்படுகிறது என்பது சொல்லப்பட்டிருக்கு. அதனை படிமுறையை முன்னேற்றி ஒரு சரிய யோக ஞானம் என்னும் நெறிகளில் செலுத்தி ஒரு குருவை அடைந்து தீக்கை வகைகளையும் பெற்று அருளி உயிர் அருளோடு கூடும்படி கொடியை ஏற்றினேன் என்று அவர் பாடியிருக்கிறார். ஒவ்வொரு ஆன்மாக்களும் இந்த வழிமுறையை கைப்பற்றின தங்களுடைய ஆணவ இருளை நீக்கிக் கொள்ளலாம்.
என்னன்னு சொன்னா நன்றி அம்மா. இந்த பாட்டுக்கு நான் சுருக்கமா சொல்றேன்டா எப்படி சொல்லுவேன்டா, இந்த உயிர் சார்ந்ததன் வண்ணமா தான் எப்பவும் இந்த உயிர் இருக்கும். எப்படி ஆணவத்தோட சேர்ந்து ஆணவமாயும் திருவருளோட சேர்ந்து திருவருளாயும் இருக்கும். பதி பசு பாசம் அங்க பதி எப்பவும் இருக்கும். இந்த உயிர் என்ன செய்யுது, இந்த ஆணவத்தோட சேர்ந்து ஆணவம் தன்மை மேலிட்டு நிற்கும். இல்லாட்டி அது இந்த திருவருளோட சேர்ந்து இறைவனோட சேர்ந்து நிற்கும். அப்ப இதைத்தான் இங்க மாசாச்சாரியார் இந்த கோயில்ல கொடி ஏறைக்க அங்க 2 கருத்து, இந்த தில்லைவாழந்தனர்களுக்கு ஒரு ஆணவம் மேலிட்டுத்தான் இதை செய்த வேற 2 ஆணவம் மேலிட்டால்தான் அவைக்கு அந்த சாதி பாகுபாடே பார்க்க வேண்டி வந்தது. ஒரு உண்மையான ஒரு அன்பு பசிக்கு மறைஞான சம்பந்தருக்கு அந்த வீட்டுல அவையிட்ட சாப்பாடு இல்லை, அவை ஒரு கஷ்டமான நிலைமையில இருந்தவ அவைய பசிய தீக்கிறதுக்கு அந்த கஞ்சியை தூக்கி கொடுக்க அந்த அன்பை நிராகரிக்காம மறைஞான சம்பந்தரும் குடிச்சு அந்த அவற்றை ஒழுகி வந்த அந்த இதை பிரசாதம் என நினைச்சு உண்ட உமாபதி சிவாச்சாரியார் எங்கே அதை உண்டதற்காக அவரை தடுத்து வைத்த இந்த தில்லைவாழந்தனர்கள் எங்கே? அங்க அவைகளுக்கு அந்த ஆணவம் என்ற மனிதாபிமானம் உயிர் என்ற அந்த இதுக்கு மேலால வேறு ஒன்றுதான் இருக்கு. அப்ப அவர் அதை உணர்த்துறதுக்கும் இந்த கோயில்ல இருக்கிற சுத்தி வாழுகிற ஆன்மாக்கள் இதை உணர வேணும். எது இந்த கொடி ஏன் ஏறுறதுண்டா, இந்த ஆணவம் மேலிட்டா திருவருள் கிடையாது, திருவருள் மேலிட்டா அந்த ஆணவம் அடங்கிவிடும். அப்ப அந்த கொடியை ஏன் ஆலயங்களில ஏற்றுறதென்றா, இந்த திருவருள் தான் எப்பவும் ஒரு உயிருக்கு மேலோங்கி நிக்க வேணும், ஆணவத்தை வரவிடக்கூடாது என்று சொல்லி உமாசாச்சாரியார் சொல்லித்தான் அந்த கொடியை ஏறின. நானே இந்த கொடியை ஏற்றினேன் என்றா இந்த திருவருள் கூடி இந்த ஆணவம் அடங்கி இருக்க வேணும் என்று நான் கொடியேற்றினேன் என்றா இல்ல அவர் சொல்றேன். அப்ப அது நல்ல விளக்கத்தை சொல்வனாய் அம்மா தந்தா. அடுத்த 2வது பாட்டுக்கு நான் போறேன். பொருளாம் பொருளேது போது ஏது கண்ணேது இருளாம் வெளியேது இரவு ஏது அருளாளா நீ புறவா பையமெல்லாம் நீ அறிய கட்டினேன் கோபுர வாசல் கொடி. முதலாவதுல கட்டில கழுத்துற வெண்பாவில அவர் அதை பாடு முடிச்சுட்டார். இப்ப இங்க வெண்பா முறையில அடுத்த 3 பாடல்களையும் சொல்ல போறார். மெய்ப்பொருளாகிய பொருள் ஏது, அப்பொருளில் நின்றும் வெளிப்படுகின்ற ஒளிக்கட்டியாகிய அருளேது, அந்த ஒளியிலே காணும் கண்ணேது, அந்த கண்ணை மறைத்து நிற்கும் இருளாகிய வெளியது, இரவுதான் ஏது, அருள் நிறைந்த பரம்பொருளே நீ காக்கின்ற இந்த உலகம் முழுவதும் இவற்றையெல்லாம் அறியுமாறு உன்னையே சான்றாக கொண்டு உன் திருக்கோபுர வாயிலே கொடியை ஏற்றினேன். மெய்ப்பொருளாக விளங்குவதும் என்றும் நிலைத்து நிற்பதும் உயிருக்கு உயிராகவும் பேரின்ப வடிவாகவும் உள்ளது தனக்கு வேறு ஒரு முதல் இல்லாததாகிய சிவபெரம்பொருள் ஆகும். சிவபெரம்பொருள் அவர்தான் உயர்ந்தவர், அவருக்கு மேல யாருமே இல்லை. போது என்பது இங்கு கிரணம் என்று பொருள் கொள்ளப்படும். சிவபெரம்பொருளாகிய அறிவு புலம்பு கதிரவன் என கொண்டால் அக்கதிரவனை விட்டு எப்போது நீங்காமல் நிற்கும் ஒளியாக முயல்வது சிற்சக்தி எனப்படும். அப்ப இந்த கதிரவனை வச்சு எங்களுக்கு விளங்கப்படுத்தினோம் என்னென்றா, இந்த அறிவு புலம்புதான் கதிரவன் என்று கொன்றால், சிவபெருமான் தான் கதிரவன் என்று கொண்டால் அந்த கதிரவனை விட்டு எப்பவும் ஒளி நீங்காமல் இருக்கு. சூரியன் ஒளி கேட்க எங்களுக்கு சூரியன் என்று பார்க்கறதுன்னு பார்க்க அந்த கதிர் இதைத்தான் நாங்க கூட பார்ப்போம். அப்ப அங்க அந்த கதிர் ஒளியாக நிற்கிறது இந்த சிற்சக்தியாகிய அந்த அருட்சக்தி, அதுதான் எங்களுக்கு தென்படும். அப்ப ஒளியினால் பயன் கொள்ளுவது கண். இந்த ஒளியால சூரியன் உதிக்குது, கற்பனை பண்ணி பார்க்கணும். சூரியன் உதிக்குது, அங்க ஒளிக்கட்டைகள் வருது, அந்த ஒளிக்கட்டையால பயன்பெறுவது கண். அது எப்படி அவ சொல்லினோம்டா, சிவபெருமான் இருக்கிற அங்க அவரோட சேர்ந்து சிற்சக்தியாகி அருட்சக்தியும் இருக்குது. அந்த அருட்சக்தியால பயன்பெறுவது ஆன்மா. அவர் ஒரு ஒளி மூலம் அந்த இது மூலம் எங்களுக்கு விளங்கப்படுத்துற. அப்ப
ஏனெனில் உயிராகிய ஆன்மாவே இறைவென்றருளால் பயன் கொள்ளத்தக்கது. இருளாம் வழி என்ற சொல்லாட்சி அருளாம் வழி என்ற ஒன்று உண்டு என்பதை குறிப்பால் உணர்த்திட்டு, இருளாம் வெளி என்ற சொற்கள் சகல நிலையையும், இந்த இருளாம் வெளி என்ற சொற்கள் சகல நிலையையும், இரவு என்பது கேவல நிலையையும் குறித்தன. அப்ப அதுல என்ன, இருளாம் வெளி என்ற சொல்லாட்சி அருளாம் வெளி என்ற ஒன்று உண்டு என்பதை குறிப்பார். இருளாம் வெளி என்ற சொற்கள் சகல நிலை. இது சகல நிலை. எங்களுக்கு இந்த 36 தத்துவங்களோட தனுகரண புவன போகங்களை கிடைச்சு நின்ற நிலைதான் சகல நிலை. சகல நிலைக்கே எங்களை கொண்டவர் நாங்கள் கேவலத்திலிருந்து துன்பப்படுறோம். அப்ப அந்த சகல நிலைக்கு கொண்டு வந்ததுதான் இந்த இருளாம்பலி என்ற சொற்கள். இரவு என்பது கேவல. நாங்கள் எங்க நின்ற, நாங்கள் முதல் இரவு இருட்டுக்குள்ள நின்ற நாங்கள கேவல நிலை. கேவல நிலையில் உயிரின் அறிவு முற்றிலும் மறைக்கப்பட்டிருந்தது. பிறகு தனுகரண புவன போகங்களை கொடுக்கத்தான் ஆன்மாவுக்கு ஒரு சின்ன கொஞ்சமாவது அறிவு ஏற்பட்டது. சகல நிலையில அதுக்கு ஒரு கொஞ்சம் அறிவு விளங்கி இந்த சிற்று அறிவை இது பெற்றது. இருள் வெளி என்ற சொல்லாட்சி இருவாயிருவதில் இருள் வெளியாகும். இருள் வெளியா மருளினை அறுத்து என்று அருளப்பட்டது காணும். மருள் என்ற மயக்கம். இவ்வைந்து நிலைகளையும் உலகமெல்லாம் அறியும்படி உண்மை சான்றாக வைத்து கொடி உயர்த்தினேன் என்றார். இந்த 5 நிலைகளையும் இருள் வெளி மருள் அந்த நினைக்கணும் ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் திரோதான சக்தி, இந்த 5 நிலைகளையும் உலகம் எல்லாம் அறியும்படி உண்மை சான்றாக வைத்து கொடி உயர்த்தினேன் என்று அவர் சொல்றார். மெல மாயை கண்மங்கள் இறைவனை பொருந்தாது. இறைவனை ஒரு நாளும் இந்த மெல மாயை கண்மங்கள் பொருந்தாது. அது சுத்த மாயையில தான் இறைவன். அப்ப அந்த சுத்த மாயை நாங்கள் நேற்றும் படிச்ச நாங்கள் மெல மாயை கண்மங்கள் பொருந்தாதது இந்த தூமாயை. ஆகையினால் அவற்றை நீ புறவா வையமெல்லாம் என்று குறித்தார் என கொள்வர் சில ஆசிரியர்கள். மற்றும் சிலர் நீ புறவு ஆம் வையமெல்லாம் என்று பிரித்து உன்னால் பிறக்கப்படும் வையம் எல்லாம் என்று பொருள் கொள்வர். இறைவன் அருளால் அல்லாமல் உயிர்கள் எதனையும் அறிய மாட்டார். இறைவன் அருள் இல்லாம நன்மையோ தீமையோ என்னவோ உயிர்கள். ஆகையினால் அவனையே சான்றாக கொண்டு மேற்கூறப்பட்ட ஐவகை பொருள்களின் தன்மையையும் உணர்த்துவதற்காக இக்கொடியை உயர்த்தினேன் என்று கூறினார். அப்ப இங்க சொல்றாரு என்னண்டா, பொருள் என்றது அழியாத ஒருமை பொருள். அங்க என்ன பாட்டின் இது, பொருளாம் பொருள் ஏது போது ஏது கண். பொருளாம் என்று சொன்னா அழியாதும் எப்ப போது என்ற ஒளிக்கற்றை, அதாவது அந்த சக்தி. கண் ஒளியை காணுகின்ற கண், அதாவது ஆன்மா. அப்ப இருள் வெளி என்றது கண்ணை மறைக்கின்ற ஆணவமாகிய இருள். வெளி என்பது சிறிது ஆணவமாகிய இருள் அகன்றுள்ள வெளியாகிய சகல நிலை. இரவு இருட்டு மிக்குள்ள நிலை, அதாவது இரவு இருட்டு என்று சொல்றதே அங்க கேவல நிலை. புறவா காப்பாற்றுகின்ற இறைவன் அவன் அருளாய சக்தி உயிரில் பொருந்த இருக்கு. ஆணவம் சிறிது மறைய அருள் வழியாகும் சகல நிலை. ஆணவம் மட்டும் உள்ள கேவல நிலை ஆகிய சித்தாந்த தத்துவ பொருட்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆணவம் மட்டுமுள்ள கேவல நிலை எங்களுக்கு தெரியும் என்பதற்காக, இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாசலில நான் கொடியை ஏற்றினேன் என்று இவர் இந்த என்னத்தை நாங்கள் அறிய வேணும். சகல நிலை என்றா என்ன, கேவல நிலை என்றா என்ன, ரெண்டையும் அறிய வேணும் என்றதுக்காகத்தான் நான் இந்த கோயில்ல இந்த கொடியை ஏற்றினேன். அப்ப இது இந்த தில்லைவாழந்தனர்களுக்கும் இது உமாவதி சிவஞ்சொல்லில் உமாவதி சிவம்பாயிலாக இறைவன் அவர்களுக்கு அறிவுறுத்துறார். தில்லைவாழந்தனர்களுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் இதை ஏன் நான் கொடியை ஏற்றினேன் என்றால், இந்த கேவல நிலையில இவை இருந்தவ முதல் யார் இந்த தில்லைவாழன். அவ்வளவுக்கு பிறகு இறைவன் அசரீதியை கேட்டு பயத்தினால அதை உணர்ந்து இவரை கூப்பிட்டு சகல நிலைக்கு கொடியேற்ற அவருக்கு அதிகாரத்தை கொடுத்தது. அப்ப அதையும் நாங்க மிக்ஸ் பண்ணி பார்க்க எங்களுக்கு இன்னும் கூட விளங்குது. இப்படித்தான் நாங்களும் சில வேளைகளில் எங்களுக்கு மறைப்பாற்றல் நாங்களும் இப்படியான தவறுகளை விடக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு வருகிறது. எங்களுக்கு அங்க
நாங்கள் வேணுமென்று செய்கிறேன் இல்ல திரோதான சக்தி வந்து எங்களை கேவல நிலைக்கு இழுத்து கொண்டு போயிருது. ஏன் இறைவன் திருவருள கிடைக்க பண்ணாமல் அது இந்த எங்களோட வேலைகள் தான் இது. அப்ப பொருளாம் பொருளேது கண்ணேது இருளாம் வெளியேது இரவு ஏது அருளாளா நீ புறவா வையம் எல்லாம் நீ அறிய கட்டினேன் கோபுர வாசல் அண்டு இவர் தான் கொடியை ஏனேற்றினேன் என்றதுக்கு பொதுவான ஒரு கருத்தையும் சொல்லி அங்கு நடந்த சந்தர்ப்பத்துக்குரிய கருத்துக்களையும் சொல்லி அழகாக இத சொல்றேன். சரி, மூன்றாவது பாட்டு தனா ஏதோ சொல்லுங்களோ? இல்ல மூன்றாவது பாட்டு. வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலம் தாக்காது உணர்வு அறிய தன்மையனை நோக்கி பிரிந்து அறிவு தம்மில் பிரியாமைதானே குறிக்கும் அருள் நல்லக கொடி. சொல்லாலும் சொல்லிலும் விரையப்பாயும் மனத்தாலும் ஒரு காலத்திலும் எட்டுவதற்கும் உணர்வதற்கும் அறிய தன்மை உடையவனை அறிவதற்கு அறிவாக விளங்கும் இறைவனை அறிதற்கான அருளை அவனே வணங்குமாறு வேண்டி கொடி கட்டினேன். சொல்லாலும் விரையப்பாயும் மனத்தாலும் சொல்லிலும் பார்க்க மனம் விரைவில் வந்து பாய்ந்துது. மனத்தால நாங்க சொல்லால இதுக்குள்ள நினைப்போம், மனத்தால அங்க ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தோம். அப்படி விரைந்து பாயும் மனத்தாலும் ஒரு காலத்துல ஒட்டுவதற்கு உணர்வதற்கரிய தன்மை உடையவனை அறிதற்கு அறியாக விளங்கும் இறைவனை அறிதற்கு அருளை அவனே வழங்குமாறு வேண்டி கொடியேற்றினேன். அப்படி கொட்ட சொல்லாலையும் சொல்லின் விரைந்து பாயும் மனத்தாலையும் எட்டுதற்குணர்தற்கரிய தன்மையுடைய அந்த இறைவனை அறிவதற்கு அறிவாக விளங்குகின்ற இறைவனை அறிவதற்கு அருளத்தர சொல்லி கேட்டு இந்த கொடியை ஏற்றினேன் கூறுவேன். இறைவன் சொல்லால் உணர்த்தப்படுவதற்கு மனத்தால் உணரப்படுவதற்கும் இறைவன் சொல்லால் உணர்வதற்கு மனத்தால் உணரப்படுவதற்கு அறியவன். சிவஞான சித்தியாரில் மறையினால் அயனால் மாலால் மனத்தினால் வாக்கால் மற்றும் குறைவிலா அளவினாலும் கூறனாதாகி நின்ற இறைவனார் கமலபாதம் என்று அருள் நந்தி சிவம் அருளி செய்ததும் சிவப்பிரகாசத்தில் பாசமா ஞானத்தாலும் படர்பசி ஞானத்தாலும் ஈசனை உணர ஒண்ணாது என்பதும் இக்கருத்தை வலியுறுத்தும். இந்த பசு ஞானம் பற்றியும் பாச ஞானம் தான் வினாவன் பாபில படிச்ச நாங்கள். என்ன பசு ஞானம் மேலிட்டா அங்க பதிஞானம் இருக்காது. அதே போல பதிஞானம் மேலிட்டா பசு ஞானத்துக்கும் இடம் இல்லை. அப்ப அந்த பதிஞானம் மேலிடுறதுன்றது இந்த திருவருள் ஆகிய மெஞ்ஞானத்துல தான். அப்ப பசு ஞானம் பாச ஞானம்ன்றது இந்த ஆணவங்கன்மை அதுகளைத்தான். ஐந்து தானே அந்த பாச ஞானங்கள், ஆணவங்கன்மை மாயை அது. அப்ப அதுதான் இந்த அவரையிலும் பாசமா ஞானத்தாலும் படர் பசு ஞானத்தாலும் ஈசனை உணர உண்ணாது என்பது மிக்க ஈசனை உணர முடியாது. இதுகளால ஈசனை உணர முடியாது என்று கருத்தை வலியுறுத்தி கூறுறார். இவ்வாறு எட்டாத தன்மையுடைய இறைவன் எங்கோ தொலைவில் இல்லாமல் உயிருக்கு உயிராக அவற்றோடு நிற்கின்றார். இப்படி எட்ட முடியாத அந்த இறைவன் எங்க வேறு இடம் இல்லை, எங்கட உயிருக்குள்ளதான் உயிராயிருக்கிறார். உயிர்களின் தம் முனைப்பினால் அறியப்படாதவன். எங்களாலே அறிஞ்சு கொள்ள வந்த திருவருள் இல்லாட்டி எங்களாலே அதை அறிஞ்சு கொள்ள முடியும். தன்முனைப்பண்டது என்னத்தை சொல்லுவீங்க? தன்முனைப்பு பசு தன்முனைப்பு, அணவம் வேற. முனைப்புன்றது பசு ஞானம். அந்த பசு ஞானம்தான் தன்முனைப்பு. அதை இப்போ மனதில் அழுத்தி வச்சிருக்கோம். ஆணவம் என்று சொல்றது அவ்வளவு வடிவில். ஆணவம் வேற, இந்த தன்முனைப்பு வேற. பசு ஞானத்தால அறிய முடியாது. திருவருள் வழியாலே அடங்கி
பாலிப்பாருக்குத்தானே இறங்கி ஆசிரியர் திருமேனி கொண்டு வந்து பாலிக்கின்றான் என்பதனை குறிக்க தம்மிற் பிரியாமை தானே குறிக்கும் அருள் நல்க என்று குறிக்கின்றார். இந்த இறைவன் திருவருள்கள் இதன்றதுக்கு அவர் மானிட வேடம் தாங்கி வந்து எங்களுக்கு அறிவிச்சாத்தான் எங்களால அதை அறிஞ்சு கொள்ள முடியும். குருவா வந்து அவர் அறிவிப்பாராம். திருவருட்பயனில் தாமே தருபவரை தம் வலியினால் கருத ஆமே இவன் யார் எதற்கென்று கூறியதும் இங்கு நினைக்கத்தக்கது. திருவருட்பயன்ல வந்து சொல்றாராம் அதை பற்றி. திருவருட்பயனிலே தாமே தருபவனை தம் வலியினால் கருத ஆமே இவன் யார் அதற்கென்று கூறுவதும் இங்கு நினைக்கத்தக்கது. திருவற்பயன்ல தாமே தருபவரை தம்பலியினால் கருத இறைவனாக நாங்கள் மனதால கருதி கொள்ள ஆமே இவன் யார் இதற்கென்று கூறு அவர் ஓ அது அவர்தான் இறைவன் என்று சொல்லி இந்த எங்களால உணர்ந்து கொள்ள முடியும் என்றதை சொல்றேன். அந்த வாக்கு மனாதிகளுக்கு அப்பாற்பட்டவன் அவன். அந்த ஒரு பாட்டு வருது, வாக்கு மனாதிகள் நாங்கள் எங்கேயோ ஒரு திருக்குறளையில படிக்கிறோம். இந்த வாக்குக்கும் மெனத்துக்கும் எட்டப்படாதவன், அப்பாற்பட்டவன் அவனை நாங்கள் அந்த அவன் எங்களுக்குள்ள அறிவுக்குள்ள அறிவாய் நாங்கள் அனாதி தொட்டே எங்களோட நிக்கிறான். அவன் நிக்கிறான், நாங்கள் அதை உணர்றே இல்லை. அப்படிப்பட்டவன் எதற்கு வெட்ட முடியாதென்றால் அப்படிப்பட்ட தேவையா அவன் எங்கள் எதுக்கு மட்டம் பட்டானண்டா ஒரு கேள்வி இதுல கேட்குது. அவர் அப்படியானவர் எங்களுக்கு தேவையாண்ட கேள்வி எழும். பசு அறிவு அறிய முடியாதவனாகிய இறைவன் இருந்தாலும் பதி அறிவாய ஞானத்தால் அவனை அறிவுக்குள் அறிவாய் நிற்கிறான். அவன் எங்களுக்குள்ள முன்பு பதி அறிவாய் நிற்கிறான். ஆனா எங்களுக்கு அந்த இறைவனை நினைத்து இறைவனை நாங்கள் உருகி கும்பிட்டு இறைவனையே இந்த நேரம் சிந்திக்காதபடியா அந்த ஞானம் வெளிப்பட்டு எங்களுக்கு தோன்றுவதில்லை. அங்க பசு ஞானமும் பாச ஞானமும் தான் வெளிப்பட்டு நிக்குது. அப்ப அவன் அறிவுக்குள் அறிவாய் நிற்கின்ற இறைவனை பிரியாமல் இருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவன் அருள் வேண்டும் என்பதற்காக. அப்ப அந்த அவன் அருளை பெறதுக்கு நாங்களுக்கு என்ன செய்ய வேணும்? அவர் அடுத்தது இங்க வார்றார், அஞ்செழுத்து இந்த இதன்று சொல்லி தொடக்கி கொண்டு வார்றார். பஞ்சாக்கரங்கள் என்று சொல்லி இப்ப இந்த எங்களுக்கு விளங்காப்ப அந்த அதோட இந்த அருளை பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? நாலாவது பாட்டு சிலநாயம். திருச்சிற்றம்பலம். அஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் ஆறெழுத்தும் நாலெழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பெருவெழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தினையும் கூசாமல் காட்ட கொடி. சிவாய நம என்னும் திருவைந்தெழுத்தையும் ஓம் ஆம் ஔம் சிவாய நம என்னும் 8 எழுத்துக்களையும் ஓம் நம சிவாய என்னும் 6 எழுத்துக்களையும் ஓம் சிவாய என்னும் 4 எழுத்துக்களையும் முறைப்படி எண்ணி அதன் பின்னர் மென்மையான எழுத்தாகிய திருவருட்சக்தியை குறிக்கும் வகரத்தையும் உயர்ந்த பெரு எழுத்தாகிய சிவபெருமானை குறிக்கும் சிகரத்தையும் நெஞ்சத்திலே பதியுமாறு நினைந்து இடையராது ஓதுவதால் பேசும் எழுத்தாகிய அருட்சக்தியை குறிக்கும் வகரம் பேசா எழுத்தாகிய சிவத்தை குறிக்கும் சிகரத்தை மிக எளிதாக உயிரோடு கூட்டுவிக்கும். அவ்வாறு கூட்டுவிப்பதற்காக கொடி கட்டினேன். திருவைந்தெழுத்து வெறும் எழுத்துக்களாக கொள்ளப்படாமல் ஒவ்வொன்றும் ஒரு பொருளை குறித்து நின்றது. சிகரம் சிவத்தையும், வகரம் திருவருளாகிய சக்தியையும், யகரம் உயிரையும், நகரம் மறைப்பாற்றலையும், மகரம் மலத்தையும் குறித்தன. அதனால் சுந்தரமூர்த்தி நாயனர் அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி என்று அருளினர். இவற்றை ஓதும் முறையையும் நிற்கும் முறையையும் நல்லாசிரியர் வழி கேட்டு உணர்வதே சிறப்பாகும். நமசிவாய என்பது தூல பஞ்சாக்கரம், சிவாய நம என்பது சூக்கும பஞ்சாக்கரம்,
சிவய சிவ என்றோ சிவய வசி என்றோ ஆசிரிய மரபின்படி ஓதப்படுவது அதிசூக்கும பஞ்சாக்கரம். இவ்வாறே 8 எழுத்தும் 6 எழுத்தும் 4 எழுத்துமாக ஓதும் முறைமையும் உண்டு. இம்மை பயன் பெறுவதற்காக நம சிவாய என்று ஓதுவதும் பேரின்ப வீட்டை அடைவதற்காக சிவாய நம என்று ஓதுவதும் திருவருட்பயன் உண்மை விளக்கம் போன்ற ஞான நூல்களில் விரிவாக எடுத்துரைக்கப்படுகின்றன. மேலான சிவபரம்பொருளை உயிர் திருவருளின் வழியே அதன் துணை கொண்டே அறிதல் வேண்டும். ஆதலினால் சக்தியை குறிக்கும் வகரத்தை இளமையும் மென்மையும் உடையதாகிய பிஞ்செழுத்து என்று குறிப்பிட்டார். தனக்கு ஒப்பும் இணையும் மற்ற சிவபரம்பொருளை குறிக்கும் சிகரத்தை மேலை பெருவெழுத்து என்று குறிப்பிட்டார். யகரமாகிய உயிர் வகரமாகிய அருளோடு கூடும் நிலை துரிய நிலை எனப்படும். இந்நிலையில் சொல்லுண்டு அருளாளர்களின் பாடல்கள் எல்லாம் துரிய நிலையில் நின்று பாடப்பெற்றவைகளேயாம். இது பற்றியே வகரத்தை பேசும் எழுத்து என்றார். உயிர் சிகரமாகிய சிவத்தோடு ஒன்றி தான் இருப்பது தான் என்பது இன்றி உயிர் சிகரமாகிய சிவத்தோடு ஒன்றி தான் என்பது இன்றி சிவமாயே நிற்கும் நிலை துரியாதீதம் எனப்படும். இந்நிலையில் நினைவும் இல்லை, சொல்லும் இல்லை, பேசா அனுபூதி என்பது இதுவே. இது பற்றியே சிகரம் பேசா எழுத்து எனப்பட்டது. நிறைய கிடக்கு, அதுக்காண்டிதான் சொல்றேன். 5 எழுத்தும் 8 எழுத்தும் 6 எழுத்தும் 4 எழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பெருவெழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தினையும் கூசாமல் காட்ட கொடி என்று இந்த பாடல 5 எழுத்து என்பது பஞ்சாட்சர மந்திரம். அது நமசிவாய சிவாய நம என்றது. நமசிவாய தூல பஞ்சாட்சரம், சிவாய நம சூக்கும பஞ்சாட்சரம். இருவகை பஞ்சாட்சரமாக சிவனே இருக்கின்றான். 8 எழுத்து என்பது ஓம் ஆம் ஔம் என்ற பஞ்சாட்சரம். ஒவ்வொரு கடவுளுக்கும் பீஜ மந்திரம் ஒன்று இருக்கின்றது. பீஜ தீட்சை, பீஜம் வைத்து பீஜம் இல்லாமலும் அதை உச்சரிப்பார்கள். 6 எழுத்து என்றது ஓம் நம சிவாய். ஓம் என்ற எழுத்து, ஓம் என்ற அந்த சொல் முன்னுக்கு வரும். அப்ப அந்த ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நம என்றது 6 எழுத்து என்று சொல்லப்படுகிறது. 4 எழுத்து என்றது ஓம் சிவய. இந்த ஓம் என்றதுல அந்த இருக்கு, ஆனால் அந்த என்ற எழுத்தை சேர்க்கிறே இல்லை அந்த எண்ணிக்கையில. அதால அந்த அதே 4 என்று சொல்லி இனம் அது இம்மும் இருக்குதானே என்றல அந்த என்ற எழுத்து சேர்க்காம தான் கட்டளை கலித்துறை என்ற அந்த முதலாவது பாடல்லையும் நான் அதை ஒன்று சொல்ல விட்டுட்டேன். அந்த குற்றெழுத்துகள் சேர்க்காம தான் எண்ணி அந்த எழுத்துக்கள் வர வேணும். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ஓம் நம சிவாய என்றைக்கு அந்த என்ற எழுத்து கணக்கிலே இல்லை. ஓம் நம சிவாய என்றது 6 எழுத்து, ஓம் சிவாய நம என்றதும் 6 எழுத்து. அதே போல 4 எழுத்து ஓம் சிவய, ஓம் சிவய அண்டைக்குள்ள 4 எழுத்து. நம சேர்த்தால் தூல பஞ்சாக்கரம் என்றும், நம இல்லாம சொன்னா சூக்கும பஞ்சாட்சரம் என்றும் சொல்லப்படும். மற்றது 3 எழுத்து. இது சிவய யவசி என்று சொல்லப்படுற 3 எழுத்து. மற்றது 2 எழுத்து இந்த சிவ வசி என்று 2 எழுத்துக்கள் அப்படி சொல்லப்படுது. அதுல பிஞ்செழுத்து என்றது ஓர் எழுத்தாகிய அந்த வகரம் வ என்ற எழுத்து, ஓர் எழுத்து. அந்த சி என்ற எழுத்து அந்த அதில் அந்த முதிர்ந்த ஒரு ஆன்மா அந்த முதிர்ந்த நிலையிலே தான் அந்த உச்சரிப்பார்களாம் என்று சொல்லி பக்குவப்பட்ட ஆன்மாக்கள்லாம் இதுகளையெல்லாம் கையாளுவினோம். சாதாரண ஆட்களுக்கு நம சிவாய சொல்லுவதே பொருத்தமானது என்று பெரியவர்கள் கூறுவார்கள். மேலை பெருவெழுத்தும் சிகாரமாகிய பஞ்சாட்சரம் பேரெழுத்து. அப்ப நெஞ்சு அழுத்தி என்று அதுல வருது. இந்த எழுத்துக்களை எல்லாம் நெஞ்சு அழுத்தி பேசும் எழுத்துடன் அவையுடைய மனத்திலே பதிய வைத்து, சித்தத்தில மனத்திலே இல்லை சித்தத்திலே பதிய வைத்து அகப்பூசையாக அந்த சொற்கள் அந்த இதை சொல்லிக்க வேணும். அந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது இறைவனுக்கு அந்த பூசை செய்வது போல அந்த மந்திரங்களை உச்சரிக்க வேண்டுமா. அப்படி அகப்பூசையாக அந்த மந்திரங்களை உச்சரித்தா
அந்த அந்த இறைவனும் அவரும் தான், அந்த ஆன்மாவும் தான், வேறு ஒன்றுமே இருக்காது. அப்படியான ஒரு பூசலார் கட்டிய கோயில் அந்த அந்த இதுவும் இதில் நினைவு கொள்ளலாம். அந்த உள்ளத்துக்குள்ளாலேயே அந்த இறைவனுக்கு இந்த மந்திரங்களால் பூசைகள் செய்கிற அந்த இறைவனை தியானிக்கிறது அந்த அகப்பூசை என்று கூறுவார்கள். இந்த புறப்பூசையும் செய்கிற தான் கூடுதல் நடக்குது. இந்த மந்திர உச்சாடனங்களை பழகியவர்கள் புறப்பூசையிலையும் ஈடுபடுவார்கள். பேசும் எழுத்தன்றது வகரம் என்றும் பேசா எழுத்தன்றது சிகரம் என்றும் சொல்லுவினோம். அந்த வகரம் திருவருட்சக்தி, சிகரமானது ஆன்மா அருளாலேயே செலுத்தப்பட்டு சிவத்தை சென்றடைந்த பின் அனுபவமே அந்த மோன நிலை தான் அந்த அந்த இடம். மௌனம்தான் அந்த கடைசியா நிற்கும். ஒரு மோன நிலையில இருக்கணும். கூசாமல் காட்டுன்றது பஞ்சாட்சரத்தின் உயர்ந்த தன்மையும் உயர்வையும் பொருளையும் குறைபாடில்லாத துணிவாக காட்டக்கூடியதாக இருக்கும் என்றது சொல்லப்பட்டிருக்குது. அதுல கடைசியா இருக்கிற இது நல்ல யகரமாகிய உயிர் வகரமாகிய அருளோடு கூடும் நிலை துரிய நிலை என்று சொல்லப்பட்டு இந்த நிலையில சொல் மட்டும்தான் இருக்கும். அருளாளர்கள் என்ற பாடல்கள் எல்லாம் இந்த துரிய நிலையில நின்று பாட பெற்றவைகளாம்னு சொல்லியிருக்கு. இதே அந்த அம்மா துரிய நிலை மற்ற துரிய நிலையை ஒரு விளங்கப்படுத்தினால எங்களுக்கும் நல்லது. பெற்ற இவை பற்றி வகரத்தை பேசும் எழுத்தென்ற உயிர் சிகரமாகிய சிவத்தோடு ஒன்றி தான் என்பது என்று சிவமாயே நிற்க நிலை துரியாதீதம். துரிய நிலை என்றது யகரமாகிய உயிர் வகரமாகிய அருளோடு கூடி நிற்கிறது துரிய நிலை. பாருங்கோ, சிவமாயே நிற்கும் நிலைதானே துரியாதீதம். துரியாதீதம் அங்கட நெற்றி பொட்டுல வந்து நிக்குது. அங்க நிக்கும் நிலை துரியாதீதம் அங்க பேசாத நிலை சிவமாய் நிக்குது, பேசாமல் இருக்கும். இது துரியாதீதம் அங்க உச்சியில பேசாமல் துரியாதீதம். உங்களுக்கு என்ன இது தட்சணாமூர்த்தியே வந்து 8 பேருக்கும் அவர் அட்டமா சித்திகளை வழங்க சும்மா இரு அண்டு பேசாமல் தான் இருந்தவர். பேசாத நிலை துரியாத தீதம் அங்க பேசணும். ஆனா துரியத்தில சிவசக்தியோட நின்று துரியம் அது பேசும் நிலை. வகரமாய அருட்சக்தியோட நின்ற நிலை அது பேசும் நிலை. அப்ப அது சக்தியோட உள்ள அருட்சக்தி நிலை. அப்ப அந்த அதுலயே இது ஒவ்வொன்றையும் நாங்கள் எடுக்கலாம். இந்த இறைவன் வந்து உயிரோட இறையும் உயிரும் கூடி நிற்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இறையும் உயிரும் இந்த பஞ்சாக்கர மந்திரங்களை சொல்லி 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 அத்துவா நிலையில நிக்கிற அந்த அத்துவித தன்மை அதை காட்டுவதற்காக நான் கொடியேற்றினேன் உயிரும் பஞ்சாங்கர மந்திரத்தை சொல்லி சொல்லி. இப்ப உங்களுக்கு நான் முந்தி நடுக சொல்றேன்னா இது சி வ ந ம. இந்த உயிர் என்ன செய்யுது? இந்த ஆணவ மேலீட்டினால இந்த திரோதான சக்தி, இந்த திரோதான சக்தி அதுக்கு ஆணவத்தை தான் காட்டும் மொழிய மற்ற பௌதிக ஆணவம்ன்றது பௌதிக வாழ்க்கைக்குள்ள உள்ள போனாலே இதுல முதலில் சொன்னவர் இந்த நமஸ்வாய என்றது இம்மையிலிருந்து விடுவர். இம்மையாகிய எங்கட பௌதிக வாழ்க்கையிலிருந்து விடுவர்றதுக்கு தான் இந்த நமசிவாயம். அப்ப இந்த உயிர் இது என்ன செய்யும்? இது திரோதான சக்தி. இது எங்களுக்கு இந்த திருவச்சக்தியோட சேரவிடாம தன்னைக்குள்ள வச்சு மறைச்சு திரோதான சக்தி இறைவனை அருட்சக்தியை சேர விடாம மறைச்சு ஆணவ மலத்தை கூட காட்டி 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 ஆனால் உயிர் ஒரு குரு வடிவானவர் வந்து நீ எல்லா ஆன்மா, இந்த 36 தத்துவங்கள் எல்லாம் ஆன்மா. ஏன் 36 தத்துவங்களாலதான் நாங்கள் மாய வாழ்க்கைய இந்த வாழ்க்கைக்குள்ள போறோம். அப்ப நீ ஆத்மா வேற, இதால உனக்கு ஒரு பிரியோசனமும் இல்லையென்று சொல்லி இந்த திருவருட்சக்தியை காட்டி சிவத்தை காட்டுது. அப்ப சி என்றது சிவம், வான்றது அத வடிவ நாங்கள் ஒவ்வொரு இதுலையும் எடுத்தெடுத்தோம். வான்றது திருவருட்சக்தி, யான்றது ஆன்மா, நான்றது திருதான சக்தி, மான்றது மேலம். அப்ப அதை சொல்லி அப்ப இத இப்ப சொல்ற 5 எழுத்து சி வ ய
ந ம. இத சொல்லு. 8 எழுத்து. ஓம் ஆம் ஔம் சிவாய நம. ஓம் ஆம் ஔம் சிவாய நம. 6 எழுத்து. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. 6 எழுத்து. 4 எழுத்து. ஓம் சிவாய. இது 4 எழுத்து. பிஞ்செழுத்து வகரம், அதாவது இந்த 5 எழுத்தில் சக்தியை குறிக்கும் வகரம். எது? பிஞ்செழுத்து. அதுக்கு நாங்க வகரம் 5 எழுத்தில சக்தியை குறிக்கிறது இந்த வா. அது பிஞ்செழுத்து. பெருவெழுத்து சி, அதாவது சிகரம். பெருவெழுத்தண்டா எல்லாத்திலும் முதன்மையான எழுத்து பெருவெழுத்து. 5 எழுத்தில் சிவத்தை குறிக்கும் சிகரம் சி. பேசும் எழுத்து வ. பேசுற எழுத்து சக்தி, திதர் சக்தி. அப்ப அது வ. பேசா எழுத்து சிகரம். பேசும் எழுத்து சக்தி. எங்களோட அம்மா தான் கூட கதை பாப்பா விரும்பாங்க. அப்ப சக்தி வ. பேசா எழுத்து சி. சி அவர் சிகரம், அவர் குறைவாத்தாங்க வைப்பார். அப்ப இது நல்ல வடிவா இந்த என்ன அஞ்செழுத்து இதை பற்றி பிஞ்செழுத்து என்று சொல்லி எல்லாத்தையும் எங்களுக்கு நல்லா பேசும் எழுத்து, பேசா எழுத்து, பெருவெழுத்து, மற்றது ஓம் நம சிவாய ஆகிய தூள பஞ்சாக்கிரம், சூக்கும பஞ்சாக்கிரம் எல்லாத்தையும் சொல்லி நல்ல வடிவா இந்த இதுகளுக்காகத்தான் இந்த என்ன இந்த ஆன்மாவும் இந்த சிவமும் எப்பவும் ஒன்று கூடி அத்திவிதமாய் நிற்கும் நிலையை குறிக்க நான் கொடியேற்றினேன் என்று சொல்லி உமாசாச்சாரியர் நல்ல அழகாக எங்களுக்கு இந்த 4 பாட்டுகளின் மூலமாக விளங்கப்படுத்தினார். மிகவும் நன்றி. வாழ்க வளமுடன். உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த குருவுக்கும் இறைவனுக்கும் நன்றியை தெரிவித்து ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.